வெட்டுறது யாரு? அப்போ வெட்டுறாரு, ஆமா, ஒன்ன வெட்டி போடுறாரு, ஒன்ன உயர்த்துக்கிறான். இந்த கொம்பு என்றால் வல்லமை, அதிகாரம், ஆளுகையை காட்டும். ஆமீன், தோத்திரம். கொம்பு என்பது அதிகாரத்தையும் ஆளுகையையும் என்ன காட்டும்? வல்லமையும் காட்டும். ஆனா அதிகாரம், ஆளுகை துன்மார்க்கிட்ட இருந்து அது முறிக்கப்படுகிறது. அதே அதிகாரம், ஆளுகை, வல்லமை எல்லாம் நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமீன், அல்லேலூயா. அதே சங்கீதம் 75வது சங்கீதத்துல அந்த 10ஆம் வசனத்தை நீங்க பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்படுறா? துன்மார்க்கனின் கொம்பு, ஆமீன், நீதிமானின் கொம்பு தான் அதுல வருகுன்னு பார்க்கிறோம். துன்மார்க்கன் உயர்த்தப்படுவது விழுவதுக்காகவே. ஆமீன், துன்மார்க்கன் உயர்த்தப்படுவது விழுவதுக்காகவே. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா வேதத்திலே அடுத்தது பாருங்க, நீதிமான் தாழ்த்தப்படுவது உயர்த்தப்படுவதுக்கே. ஆமேன். நீ துன்மார்க்கன் உயர்த்தப்படுவது, ஆமா, விழுவதுக்கே, இல்ல விழுவதுக்கே. உனக்கு முன்னால ஒரு துன்மார்க்கம் உயர்றான் அப்படின்னா அவன் விழ போறான்னு அர்த்தம். ஆமேன், அல்லேலூயா. ஆனா அதே இடத்துல நீ நீதிமானா இருந்து நீ தாழ்த்தப்படுகிறாய் என்றா கர்த்தர் அதே இடத்துல ஒன்னு உயர்த்துகிறார் என்ற அர்த்தம். அதான் இம்மாத வாக்கு தத்துன்னு பார்க்கிறோம். ஆகவே துன்மார்க்கன் உயர்கிறான், வளருகிறான். துன்மார்க்கன் நன்றாயிருக்கான் நினைக்காதே, ஒரு நிமிஷத்தில் அவன் கொம்பு கர்த்தராலே முறிக்கப்படும். ஆமென். ஒரு செகண்ட்ல கர்த்தர் உன்னை உயர்த்தி விடுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேதத்துல நீங்க பாருங்க, நீதிமொழி 16:18 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னானது என்னது? அகந்தை. அகந்தை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுவது யார்கிட்ட? மனமேட்டிமை யார்கிட்ட இருக்கும்? அகந்தை யார்கிட்ட இருக்கும்? ஆணவம் யார்கிட்ட இருக்கும்? ஆணவம் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. ஆமே, நீதிமான்கிட்ட இது இருக்கவே இருக்காது என்று பார்க்கிறோம். தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை, பெருமை. ஆமே, விழுவதுக்கு முன்னானது பெருமை. பெருமை, பெருமை. இது யார்கிட்ட இருக்குன்னு பைபிள் சொல்லுது? துன்மார்க்கனிடம் இருக்கும். ஆமேன். ஆனா நீதிமொழி 15:33 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென், அல்லேலூயா. 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பெருமை உள்ள சாத்தானை, துன்மார்க்கனை கர்த்தர் எதிர்க்கிறார். தாழ்மையுள்ள உனக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப தாழ்த்துக்கிறவனுக்கு கிருபை. ஆமே, சோத்திரம். அவன் உயர்த்துக்கிறானா அவனை கர்த்தர் எதுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 138:6 ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 138:6 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும். கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? உயர்ந்தவர். ஆமே, வானம் பூமியை படைத்த கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தோம் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். யார பார்க்கிறாரா? தாழ்மை. ஆமென், தோத்திரம். யாரு? அந்த தாழ்மை. கர்த்தர், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா, உன் ஜெபத்தை கேட்கணும்னா, உனக்கு உதவி செய்யணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். ஆமென். உன்கிட்ட என்ன இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்ல கர்த்தர் நோக்கி அப்படி முகம் வரும். அவர் பார்த்தாலே போதும், பார்த்தாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவா. ஆமென். ஆனா அதே போல என்னன்னு சொல்லப்பட்டு, என்ன பண்ண சொல்லி இருக்கு? மேட்டிமையானவனை, பெருமையானவன், அகந்தை, ஆணவம் பிடிச்சவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்துக்கு போயிடுறார். ஆமென். வெகு தூரத்துக்கு அவர் போய் விடுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல ஆமே 10 முதல் 4 பேர், 2 பேரும் ஜெபம் பண்ண போறான். ஒருத்தன் பரிசையன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசை என்ன சொல்றான்? மன மேட்டிமையில
ஜெபம் பண்றான். பரிசேயன் நின்று தேவனே தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவனை தாழ்த்துறான், இவன் தன்னை உயர்த்துறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடிக்கிறான். தன் மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இதுல பாருங்க, ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பரிசேயன் சொன்னது கரெக்ட் தான். ஆனா அவன் எதுக்கு சொன்னான்னா, நான் இதெல்லாம் பண்றேன் அந்த பெருமையில பேசினான். ஆமே, எப்படி பேசினான்? பெருமையில பேசினான்னா, அந்த ஆயக்காரனை பாருங்க, வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, நான் பாவியப்பா, என் மேல் கிருபையாயிரும். தாழ்மை எங்க இருக்கு பாருங்க. ஆண்டவர் அவனை தூக்கிட்டாரு, இவன் என்ன பண்ணிட்டாரு? ஆமே, சோத்திரம் தூக்கிட்டார். இவனை நீதிமான் ஆயிட்டான், அவன் பாவியா மாறிட்டான். அவன் தன்னை பரிசுத்தவனா பேசினான். சில ஆட்கள்லாம் பேசுறது பரிசுத்தம், பேசு ட்ரெஸ்ல இல்லைங்க பரிசுத்தம். ஆமே, இருதயத்துல தான் பரிசுத்தம். வெள்ளடிக்கப்பட்ட கல்லையறை கூடாது. சும்மா ட்ரெஸ் வெள்ளைச்சட்டை போட்டோன்னே அரசியல தான் சூப்பர் வெள்ளைச்சட்டை போடுறான், நம்மளோட அவன் அழகா போடுறான். தோத்திரம் அங்க இல்லை. தோத்திரம் எங்க இருக்கிறது? நடக்கையில் இருக்கு, ஜீவியத்தில் இருக்கு, மனசுல இருக்கு. தோத்திரம் மனசுல பெருமை இவைகளை வச்சுக்கிட்டு உன் செபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், நிராகரித்து விடுவார் என்று பார்க்கிறோம். அப்ப அங்க பாருங்க, பெருமை உள்ள அந்த பரிசேயனுக்கு கர்த்தர் தூரமா போயிட்டார். தாழ்மையை தரித்த அந்த ஆயக்காரனுக்கு பக்கத்தில் நின்று நீதிமானாய் தூக்கி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவன் கொம்பு முறிக்கப்பட்டது, இவன் துன்மார்க்கன் லிஸ்ட்ல போயிட்டான். இந்த பாவியாகிய ஆயக்காரன் நீதிமான் லிஸ்டுக்கு வந்துட்டான்னு பார்க்கிறோம். நீதிமான் லிஸ்டுக்கு வந்துட்டான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவன், நமக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப பாருங்க, நீங்க இந்த துன்மார்க்கனை குறிச்சு அதே சங்கீதம் 75வது சங்கீதத்துல அவன் எப்படி பேசுறான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 75வது சங்கீதத்துல 4, 5, 6, 7 இந்த 7 வசனத்தை படிங்க. அந்த வீம்புக்காரரை நோக்கி போடுமா, வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதீர்கள் என்றும் சொன்னேன். அப்ப துன்மார்க்கன் கொம்பு இருக்கு பாத்தீங்களா? கொம்பை உயர்த்தாதீர்கள் என்று சொன்னேன். ஒருவேளை துன்மார்க்கனுக்கு என்ன இருக்குன்னா, பணம் இருக்கு, பதவி இருக்கு, படிப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆளுகை இருக்கு, ஆஸ்தி இருக்கு, வாகனங்கள் இருக்கு. ஆமே, உயர்ந்த பதவி இருக்குது, இல்லை நான் சொல்லல. ஆனா வேதம் சொல்லுது அதை உயர்த்தாதா அப்படிங்கிறது. உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதீர்கள். உனக்கு இருக்குது, ஆனா அத நீ என்ன செய்யாதா? உயரமா என்ன பண்ணாதா? உயர்த்தாதா. இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதீர்கள். வணங்கா கழுத்து உள்ளவருக்கு அந்த கழுத்து என்ன செய்யாது? திமிரு பிடிச்சு அப்படியே நிமிர்ந்து நிற்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, தேவனே துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். இது தேவனுடைய நீதி என்று நம்ம பார்க்கிறோம். யாரை தாழ்த்துகிறார் தெரியுமா? பெருமையுள்ளவர்களை கர்த்தர் தாழ்த்துகிறார். துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். அப்போ பெருமை உள்ளவர்களுடைய அதெல்லாம் தாழ்த்துகிறார். ஆனா தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:7 சொல்லுகிறது பாருங்க. அவர் தாழ்த்துகிறவர், அவர் உயர்த்துகிறார். சொன்ன உடனே போடுமா, அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும்
ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கைகளை ஊத்துற அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரு தாழ்த்துகிற உயர்த்துகிறவர்? கர்த்தர். இந்த நெபுகாத்து நேச்சர் ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் பயங்கரமா பெருமையில் இருந்தான். அவனை கர்த்தர் எப்படி மாத்த, அவன் பெருமை அவனை எப்படி கொண்டு போயிட்டு மாடு திங்கிற மனுஷன் தலை மாடா மாறினா புல்ல தின்னான், புல்ல திங்க வச்சது. அவன் தான் எழுதுறான், அகந்தை உள்ளவர்களை அவரே தாழ்த்துவார் என்று எழுதுறான். அந்த வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 4வது அதிகாரத்துல கடைசி வசனமா புரியுதுங்களா? அவன் எழுதுறான், நான் பெருமையில ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான், வெரி குட், நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை நேபுகாத்நேச்சர் என் பராக்கிரமத்துக்கு நான் கட்டின நான் அப்படின்னா அட்டி விழுந்துன்னு பாய்க்க. அவன் தான் எழுதுறான், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஏன்னா உயர்ந்தோருக்கு மேல ஒருத்தர் இருக்கார். ஆமென். அவன் எழுதுறான், என்ன போல அகந்த பிடிச்சவனை தாழ்த்த கர்த்தராலே ஆகும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 20:7 அவன் சொல்றான், அடே ரதங்களை குறிச்சும் குதிரையில குறிச்சும் நீங்க என்ன பண்ணாதீங்க. போடுமா அந்த வசனத்தை. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், பெருமை பாராட்டாதீர்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அந்த பெருமை பாராட்டினவங்க என்ன செஞ்சாங்களாம்? விழுந்தார்கள். ஆமென். தோத்திரம். கர்த்தர் நாமத்துல தன்னை தாழ்த்தினவங்க எழுந்தார்கள், நிமிர்ந்தார்கள், வெற்றியை சுதந்தரித்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நீதிபதியா இருக்கிறார். அவர் தாழ்த்த முடியும், உயர்த்த முடியும். ஆமென். அதை ரொம்ப சாக்கணும். அவர் பார்த்துருவாரு. எவன் பெருமை உள்ளவனை அப்படியே தரமட்டம் தாழ்த்துவார். பெருமை உள்ளவனை கர்த்தர் எப்படி தாழ்த்துவாரு? தரமட்டம் கர்த்தர் தாழ்த்துவார். ஆமென். இந்த மரியாள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அதாவது நான் கர்த்தருக்கு இந்த அடிமையை கர்த்தர் நோக்கி பார்த்தான்னு சொல்லுவாங்க. யார் சொல்றா? மரியாள் சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அந்த அம்மா சொல்லுது, நான் கர்த்தருக்கு யாரு? அடிமை. லூக்கா 1வது அதிகாரத்துல 34, நான் கர்த்தரின் அடிமை. இந்த அடிமையை யார் நோக்கி பார்த்தா? கர்த்தர். இரட்சகரை பெற்றெடுத்த அந்த புனிதமான அம்மா. ஆமென். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். ஆமா, தோத்திரம். 48வது வசனமா 1:48, அதாவது அந்த அடிமை நோக்கி பார்த்தார். 48 தான். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை, நாங்க கூட விட்டுறோம் பாத்தீங்களா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் சொல்ற பாருங்க, இந்த அடிமையின் அப்ப தாழ்மை உள்ளவர்ல பாப்பார், பெருமை இருந்தா பார்க்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனே நியாயாதிபதி, பெருமை உள்ளவர்களை தாழ்த்துவார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார் என்று சொல்லப்படும். யாக்கோப்பு 4:10 சொல்லுகிறது. யாக்கோப்பு 4:6-10, 6வது வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ள கர்த்தர் என்ன செய்றாரு? கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ள கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். 10வது வசனம் 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்துட்டார் அப்படின்னா, கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த கிருபை, வல்லமை, அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும். அப்ப அந்த கர்த்தர் கொடுக்கிற கிருபை, அந்த கிருபையினால கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஆமென். நீ மேல 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 போய்கிட்டே இருப்பார். ஆமென். ஆனா இவன் கீழே 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 வந்துட்டு இருப்பான். அல்லேலூயா. அதாவது இந்த லூசிபர் தான் ஃபர்ஸ்ட் பெருமை யாருக்கு வந்துச்சுது? ஏன்னா எல்லா தூதர்களை விட கர்த்தர்
இந்த லூசிபரை தான் எப்படி படைச்சிருந்தாரு? விசேஷமா படைச்சிருந்தார். அவன் வந்து அக்கினிமயமான எசேக்கியேல் 28 படிச்சு பாருங்க, அவனை குறித்து நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினிமயமான கற்கள்ல அவனோட மேல தாளும் அப்படி பயங்கரமா எந்த தூதனையும் ஆண்டவர் அப்படி படைக்கல. ஆகவே அப்படி இருந்ததுனால அவனுக்குள்ள என்ன வந்துட்டு? பெருமை வந்துச்சு. பெருமை. அந்த பெருமையினால கர்த்தர் எங்க இருந்து தள்ளினாரு? ஆமென். 3ஆம் வானத்திலிருந்து மத்திய ஆகாயத்துல, இப்ப மத்திய ஆகாயத்துல இருக்கான். பரலோகத்திலிருந்து எங்க தள்ளப்பட்டான்? அந்த பெருமை பரலோகத்திலிருந்து எங்க வந்துட்டு? மத்திய ஆகாயத்து வந்துட்டு. ரகசிய வருகையில மத்திய ஆகாயத்திலிருந்து சாத்தான் எங்க வர்றான்? பூமியில தள்ளப்படுறான். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல 9, 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 2ஆம் வருகை முடிவுல பூமியில இருந்து அவன் எங்க போறான்? பாதாளத்துக்கு போயிடுறான். ஆமென். அல்லேலூயா. எங்க போயிடுறான்? பாதாளத்துக்கு தள்ளப்படும். அப்போ அந்த பெருமை அப்படியே கொண்டு வருது பாருங்க. இந்த பெருமை இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். எதை குறித்தோம் நமக்கு பெருமை வரக்கூடாது. நம்மளை கர்த்தர் பொன்னினால செய்யல, மண்ணால உருவாக்கப்பட்ட ஆமே புழுதியில் இருந்து, ஆமே எதுல இருந்து நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு? புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து கர்த்தர் நம்மளை உருவாக்கிறார். ஆமே குப்பையும் ஆமே புழுதியும் மேன்மை பாராட்டவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவன் பொன்னால செய்யப்பட்டான், பெருமைப்பட்டான், வெட்டப்பட்டான், கீழே தள்ளப்பட்டான், அக்கினி கந்தத்துக்கு இறையாக மாற்றப்பட்டான்னு பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில எங்கேயும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு ஏன் இந்த பிரசங்கம் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவு நேரம் நோ 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 நான் இவ்வளவு கர்த்தர் கொடுக்கிறேன், நோ நோ இதெல்லாம் கிருபை. நான் அதிகம் ஜெபம் பண்றேன், நான் அதிகமா பைபிள் படிக்கிறேன், நான் அதிகமா ஆத்துமாதம் பண்றேன், நான் அதிகமா கர்த்தர் கொடுக்குறேன்னா அது ஒன்னால அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தால் அதை செய்யறான். ஆமே. அவருக்கு அதாவது அந்த கிருபை இல்லைன்னா நம்ம என்ன ஆயிரும்? நிர்மூலம் ஆயிரும். அந்த கிருமை எடுத்துட்டுனா யோபுடைய நிலைமை என்ன ஆகி வச்சுது? நடு ரோட்டுக்கு வந்துட்டான்னு பாய்க்கிறோம். அம்மே இம்மட்டும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அமேன். அந்த பாட்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வர மாட்டீங்க. அந்த பாட்டுல ஒரு அடி வருது பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்த நன்றி சொல்ல ஓடி வந்தேன் என் இயேசுவே, அதுல வந்து அழகா அந்த வருகிற அந்த உம்முடைய இறக்கம் இல்லாதிருந்தா நான் என்றோ அந்த ஒரு படி பாடலாமா? ஆமென். அல்லேலூயா. அந்த அந்த ஒரு அடியை பாடுங்க பார்க்கலாம். நல்லா அந்த அடி என்ன அது அந்த 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 வார்த்தை என்ன கொஞ்சம் தொட்டுச்சுன்னு பார்க்கிறோம். ஆமென். தோத்திரம். வாங்கப்பா ஒரு ஒரு சடிய கொஞ்சம் மெதுவா 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 மெதுவா. பிரைஸ் அல்லாஹ். தகுதியில்லா என்னை கைகளை தட்டுக்கலாம் கொஞ்சம். உம் தாகம் தீர்க்க அழைத்தீரையா, சிறுமையான என்னையும் நீர் குப்பையிலிருந்து தூக்கினீரே. தகுதியில்லா என்னை கூட உம் தாகம் தீர்க்க அழைத்தீரையா, சிறுமையான என்னையும் நீர் குப்பையிலிருந்து தூக்கினீரே.
நன்றி சொல்ல ஓடி வந்தீர்கள் 6 நாளும். ஆமென். அல்லேலூயா. வசந்தி அம்மா கையை தூக்குறாங்க. உண்மையிலேயே அவங்க அவங்க கரெக்டாக 8 மணிக்கு வரலன்னு ஆப்சர்ட்னு அர்த்தம். நான் நினச்சிருவேன் அந்த அம்மா ரைட் எங்கேயோ பீச்சு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆகவே அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, நம்ம இன்னைக்கு நிற்கிறது கர்த்தருடைய தயவு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். ஆகவே துன்மார்க்கன் தாங்கிட்ட என்ன இருக்கு, திறமை என்ன இருக்கா, ரதத்தை குறிச்சோம், தாங்கிட்ட இருக்க குதிரை குறித்தோம், தாங்கிட்ட சொத்து ஆஸ்தி பணம் அதை குறிச்சு அவன் மேன்மை பாராட்டுவான். ஆனா நாங்களோ இவைகளை தந்த இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இயேசுவின் நாமம்தான் இவைகளெல்லாம் எங்களுக்கு தந்தது. அந்த நாமத்தை குறித்தே உயர்த்துவோம், மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு. யோசுவா புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 4ல இருந்து 9 வரை வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. இவன் இந்த ஆண்டவர் அந்த படையை பார்த்து சொல்ல, இந்த பாரு இந்த ராஜா இவன் தளபதி இவனும் அந்த ரதத்தை குறிச்சும் நீ என்ன பண்ணு, இந்த குதிரையை குறிச்சும் பயங்கரமா பெருமை பாராட்டிட்டு இருக்கானுவ. அவனை பார்த்து யோசுவா பார்த்து சொல்லுவாரு, நீ இவங்களை ஜெயிச்சிருவா, நீ என்ன பண்ணு, ரதத்தை நீ என்ன பண்ணிரு, அவனுக்கு முன்னால அக்கினினால எரிச்சிரு, குதிரையின் கால் நரம்ப என்ன செஞ்சிரு, வெட்டி போட்டுரு அப்படிம்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எதை குறிச்சாவது பெருமை பாராட்டினேன்னா கர்த்தர் சுளுக்கு எடுத்துருவார். என்னையும் சேர்த்தே சொல்றேன், பிரசங்கிக்கிற என்ன சேர்த்தே நான் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். ஆமா பிரசங்கம் மட்டும்தான், பிரசங்கம் பண்ணிடலாங்க எளிதா, பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அதை கை கொள்ளணும், அதன்படி நடக்கணும். நான் பேசுறேன், இது உங்களுக்கு தானே, நீ பரலோகம் போயிருவீங்க. நீங்க எங்க போயிருவீங்க, நான் அம்போ ஸ்தோத்திரம் வழிகாட்டியா இருந்துடக்கூடாது, பரலோகத்துக்கு போற வழிகாட்டியா இருந்துடக்கூடாது, நானும் வந்துடணும். அதனால வசனம் இருபுறம் கற்கொள்ளப்பட்ட என்னையும் உங்களையும் டச் பண்ணுன்னு பார்க்கிறோம். உங்களுக்கு தான் பிரசங்கம் நினைக்காதீங்க, இந்த பிரசங்கம் எனக்கு முதல்ல. ஆமே, நான் ஒவ்வொரு பிரசங்கம் எடுக்கும்போது அதை எனக்கு எடுத்துக்கொள்வேன். ஆண்டவரே எனக்கு அப்பா, ரெண்டாவது தான் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அதான் போல பார்வோன் யாத்திராகமம் புஸ்தகத்தில் அவன் பாருங்க, பார்வோன் அவனுக்கு பெருமை எதில் இருந்துச்சுன்னா, அவங்கிட்ட இரும்பு ரதங்கள், குதிரைகள், இது எல்லாம் பயங்கரமா இருந்தது. அந்த சனத்தை துரத்திக்கிட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். என்ன வந்தான் பார்க்கிறோம், துரத்திக்கிட்டு வந்தான். உங்களுக்கு அதெல்லாம் வாசிக்க வைக்க அதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு பார்க்கிறோம். ஆமே, யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் பிளந்து என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இவன் எப்படி வாரான் செங்கடலுக்குள்ள, ரதத்தோடும் குதிரையோட வாரான். கர்த்தர் என்ன பண்ணாரு, அழித்து போட்டார். இதுதான் சங்கீதம் பாட்டு பாடுறாங்க. சங்கீதம் 15வது அதிகாரத்துல ஆமே 1 2 3 அது வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம் வாசி போடுங்க. டைம் இல்ல. கர்த்தர் என் பலனும் மூணாவது வசனம். ஆமா. 4வது வசனம். எங்க தள்ளி விட்டாரு, ஆமா அவன் பிரதான அதிபதி சிவந்த சமரத்துல அமிழ்ந்து. அப்போ பார்வோனையும் அவன் குதிரைகளையும் ரதங்களையும் கர்த்தர் எங்க தள்ளினாரு, பெருமையா இருந்த அத்தனையும் செங்கடல்ல கொண்டு மூடி போட்டார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பார்வோன் பெருமை பிடிச்ச பார்வோன் செங்கடலுக்கு இறையானான், ரதங்கள் இறையாக ஏற்றது. அவங்க அந்த ரதங்கள் பார்வோன் அவங்க காலையில பார்க்காங்க, அவங்கள எப்படி கிடக்குது, எதை குறிச்சு ரதம் ரதம் குதிரை எல்லாம் எப்படி கிடக்கு. ஆமா சோத்திரம். இதுதான் பெருமை, இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெருமை இவ்வளவுதான் பாய்க்கிறோம். ஒரு போதும் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் கர்த்தரால் வந்தது. ஆமே, நம்ம கொண்டு வந்தது ஒண்ணு இல்லை. ஏதாவது கொண்டு வந்தீங்களா இந்த உலகத்துல வரும்போது? நீங்க சொல்லுங்க. எங்க அம்மா வயிற்றுல வரும்போது நான் தங்கத்தை கொண்டு வந்தேன், ஆமே, மாணிக்க கற்களை கொண்டு வந்தேன், பெரிய வீட்டை கொண்டு வந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா?
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுவுமே கொண்டு வரலங்க. நீ இந்த உலகத்துல இழப்பதுக்கு நீ எதையும் கொண்டு வரல. நான் இழந்துட்டேங்கிறா, சம்பாத்தியம் பண்ணி சில வருது போதுன்னு பாய்க்கிறோம். தாயின் வயிற்று நம்ம என்னத்தை இழந்திருக்கிறோம்? நீ எதை கொண்டு வந்து நீ எதை இழந்துட்டா? எனக்கு நான் இழந்துட்டேனே. ஆமென். அப்ப வசனம் சொல்லாங்க, நீ திருப்பி தந்துடுவாரு. ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்துக்கு நாமத்தினால இழந்தாதான் கர்த்தர் திரும்ப தருவார். நீ பாவம் செஞ்சு இழந்தீன்னா எப்படி கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார்? ஆமென், அல்லேலூயா. அந்த பிரசங்கெல்லாம் அழகா இருக்கும், ரெட்டிப்பா தருவாரு. ஆமென், ஸ்தோத்திரம். யோபு அவன் நிமித்தம் இழந்தானா, கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் இழந்தானா? கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் இழந்தான், ரெட்டிப்பா கர்த்தர் கொடுத்தாருன்னு பாய்க்கிறோம். ஆமென். சீசர் கேட்டாங்க, உம்ம நிமித்தம் நாங்கள் வீட்டை விட்டோம், நாட்டை விட்டோம், படகை விட்டோம், பதவி விட்டோம், நான் தொழிலை விட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டேன், எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்றாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏன் இம்மையில் நூறத்தன்னையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னார். கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் இழக்கிறதுக்கு உனக்கு முடியுதா? உபவாசிக்க முடியுதா? ஊழியம் செய்ய முடியுதா? உண்மையா கர்த்தர் கொடுக்க முடியுதா? இதெல்லாம் முடியாது. இந்த இழப்ப சொல்லு, ஆண்டவர் அதுக்கு உனக்கு பலன் கொடுப்பார். ஆமென். பாவம் செஞ்சு அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி துணிகரமா செஞ்சு இழந்துட்டு, கர்த்தாவே இழந்துட்டேனே இழந்துட்டேன். கெட்ட குமாரன் எப்படி இழந்தான் சொல்லுங்க? நல்லது செஞ்சு இழந்தானா, கெட்டது செஞ்சு இழந்தானா? இப்ப அவன் கேட்கலாமா, ஆண்டவரே நான் எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்டான். அவன் என்ன கேட்டான்? ஆமா, வேலைக்காரன் அவுட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம இழந்துட்டு என்ன கேட்கும்? ரெட்டிப்பா 100,000 தாங்க. இந்த செபத்தை கர்த்தர் கேட்பாரு? கேட்கவே மாட்டாரு. இழந்தது துன்மார்க்கத்துல. ஆமென். உண்மையில இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீ இழந்திருந்தா அதை ரெட்டிப்பா இல்ல 100 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பாரு. அது 30, 60, 100 மடங்கு, 1000 மடங்கு அதை பழகி பெருகும். இயேசுவின் நாமத்துல இழந்தா, அவருக்காக நின்னா, அவருக்காக நீ இருக்கும்போது நீ இழந்தத 1000 மடங்கு கர்த்தர் உனக்கு திரும்ப தருவா. நீ இழந்தது எதனால இழந்தா? கெட்ட குமாரனு போல இழந்தியா? அதை பார்க்கணும். நான் இயேசுவின் நாமத்தினால இழக்கிறது விதைக்கிறோம், ஆண்டவருக்கு காணிக்கையை விதைக்கிறோம், தசமகத்தை விதைக்கிறோம், திரும்ப பெற்றுக்கொள்வாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? கொழுமையானதை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? தாழ்மையோடு கொடுக்கணும். ஆமென். நான் கொடுக்க இவ்வளவு அப்படின்னு அது இருந்தாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், தடை பண்ணி போட்டுருவான்னு பார்க்கிறோம். ஆண்டவருக்கு தேவை தாழ்மை. ஆண்டவருக்கு தேவை என்னது? தாழ்மை. பெருமையோடு வந்த பார்வோன் அவன் சேனைகள் எல்லாம் கர்த்தர் எங்க தள்ளி போட்டாரு? செங்கடல் தள்ளி போட்டார். முடிஞ்சு போச்சா? பெருமையெல்லாம் எங்க தள்ளி போட்டாரு? கடைசியில எங்க தள்ளுறாரு? அக்கினி அந்த எரியிற கடல்ல தள்ளுறார். ஆமென். அவர்கள் போக மாட்டாங்க, தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. வஸ்தி தள்ளப்பட்டா. எதனால தள்ளப்பட்டா? பெருமையினால தள்ளப்பட்டா. பெருமை இருந்தா கர்த்தர் தள்ளுவார், நீ போக மாட்டா, ஆண்டவர் உன்னை தள்ளி விட்டுருவான்னு பாய்க்கிறோம். கையில ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாக்க சத்தமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. அப்ப பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 15:3 படுமா? கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ எரேமியா 10:6 சொல்லுகிறது. எரேமியா 10:6 என்ன சொல்லுது? போடுங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமம் எதுல பெரியதா? வல்லமையில் பெரியது. வல்லமையில் பெரியது. ஆமென். யுத்தத்தில் கர்த்தருடைய நாமம் பெரியதுன்னா அந்த நாமத்துல என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. அந்த வல்லமை விட பெரியது இயேசுவின் நாமம். என்னது? இயேசுவின் நாமம். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு என்ன பேரு? வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுத்துக்க. என்ன பேர் இருக்கு? ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள. நீ ஆராதிக்கிற தெய்வம் ஒரு பலவீனப்பட்டவர் அல்ல. நீ ஆராதிக்கிற தெய்வம் ஒரு பராக்கிரம நிறைந்தவர். நீ ஆராதிக்கிற தெய்வம் எல்லாம் செய்ய வல்லவர். அதனாலதான் ஆண்டவர் யாத்திராகமம் 6:3 சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் வெளிப்பட்டேன். இவங்களுக்கு கர்த்தர் எப்படி வெளிப்பட்டாராம்? சர்வ வல்லமையுள்ள
அப்படி வெளிப்பட்டார். அப்ப நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமென். பராக்கிரம நிறைந்த தெய்வம், ஒரு முடியாத தெய்வத்தை அல்ல. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும், பூமி அப்படியே தொங்க விட்டுருக்காரு. அவர் வல்லமையினால பூமி நிற்கிறது. ஆமென். அவர் பூமி எப்படி நிற்குது? அப்படியே வல்லமையில நிற்குதுன்னு பார்க்கிறோம். கடல் தண்ணி 75 பகுதி சொல்றாங்க. அப்படி எவ்வளவு பெரிய வெயிட் இருக்கும், அவருடைய வல்லமையில நிற்குது என்று வேதம் சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். அதனால சொல்லப்படுற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். அந்த நாமம் வல்லமையில் பெரியது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் தான் அந்த நாமத்தை, வல்லமையுள்ள கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. ஆமா. சங்கீதம் 89:24 சொல்லுகிறது, தாவீத குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், கர்த்தரின் நாமத்தினால் தாவீதின் கொம்பு உயர்ந்தது. ஆமென். கர்த்தரின் நாமத்தினால் தாவீதின் கொம்பு உயர்ந்தது. அவனுடைய நாமத்தினால அவன் ஆடு மேய்ச்சவன், அவன் அவங்க வீட்டுல தள்ளப்பட்டவன். வீட்டுல விருந்து நடக்குது, அந்த விருந்துக்கு யார் இல்ல? தாவீது இல்ல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தாவீது அவனால் அல்ல, அவனுடைய படிப்ப திறமையும் அவனால் அல்ல, கர்த்தரின் நாமத்தினால், இந்த வல்லமையுள்ள நாமத்தினால் அவனுடைய கொம்புனா அதிகாரம், ஆளுகை, ராஜ அபிஷேகம், அது உயர்ந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறன்னு பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:10 சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று எல்லா நாவுகளோ அறிக்கை இடும் என்று சொல்லப்படுது. ஆமென். அதனாலதான் சொல்றேன், யோவான் 14:14 சொல்லுங்க, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அவரால் முடியாது என்று சொல்லவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 18:14 ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. ஆமே. ஆபிரகாமே, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தராகிய என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதது அல்ல. என்னால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் செய்ய வல்லவர் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை குறித்து நான் சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன். கரெக்டா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமாம், 8 to 10 நீங்க எல்லாம் துதியின் பகுதியை வந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், 10 மணிக்கு மேல போவாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் 10 மணிக்கு மேல போகுது. நீங்க எல்லாம் துதியின் பகுதி வந்துருங்க, 10 மணிக்குள்ள முடிச்சிருவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 8-10-16 அங்கே ஒரு துன்மார்க்கன் நிற்கிறான். நல்லா கவனத்தில் எடுத்துக்காங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் நல்லா தெரிஞ்சாலும் இதுல ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், உங்களுக்கு சொல்றேன். அப்ப பாருங்க, அங்க ஒரு துன்மார்க்கன் வாரான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியும்? கோலியாத். இந்த கோலியாத் என்ன செய்யறான்னா, அவனுடைய ஆயுதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பின்னால சொல்றேன். வாரான், நின்று அவன் 16 இரவும் பகலும் 40 நாள் யார அவன் தூசிக்கிறான்? கர்த்தரை தூசிக்கிறான். ஆமே. கர்த்தரை தூசிக்கிறான், 40 நாள் தூசிக்கிறான். சவுலுக்கு உணர்வு இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்வு இல்லை. நம்ம தெய்வத்தை தூசிக்கிற இவனுக்கு அவன் சொல்றான், ஒருத்தனை வர சொல்லு, சண்டை போட சொல்லு. நாங்க தோத்துட்டோம்னா நாங்க உங்களுக்கு எப்படி இருப்போம்? அடிமையா இருப்போம். ஆமே. அங்க ஆமே, நீங்க தோத்தா நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க? அடிமையா இருங்க. வாங்க, ஒருத்தனை வாணி கூப்பிட்டுட்டு ஒரு பையன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அங்க போக மாட்டேங்கான்னு பாக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 23-26 வாசிக்க பார்க்கலாம். அவன் இவர்களுடைய பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரனாகிய கோலியாத் என்பவன் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். சவுலுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்ல, ஒரு வயலுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்ல. கர்த்தருக்காக வாணி கேட்டா இங்க இருக்கிற நம்முடைய காதுல எல்லாத்துக்கும் கேட்காது, ஆனாலும் சிலருக்கு கேட்கும். ஆமே. சோத்திரம். 26வது வசனத்தை படிங்க. அப்பொழுது தாவீது கண்ணண்டையிலே நிற்கிறவளை பார்த்து, இந்த
பெலிஸ்தியனை கொண்டு இந்த பெலிஸ்தீனை கொன்று. இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன நீங்க செய்வது? பாருங்க, அந்த பெலிஸ்தீனை பார்த்து இஸ்ரவேல் படம் நடுங்கிட்டு இருக்குங்க. எல்லாம் அவன் இஸ்ரவேல் எல்லோரும் என்ன செய்றாங்க? அந்த மனுஷனை காணும்போது ஆ, மிகவும் பயப்பட்டு ஆ. அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இவன் குட்டி பையன், இவன் என்ன பண்றான்? குட்டி பையன் பாய்க்கிறான். 37, 36, 37. அந்த சிங்கத்தையும் ஆ, அந்த கரடியும் ஆ, உம்முடைய அடியானேக நான் கொன்றேன். ம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் ம். அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீதுக்கு ஒரு வைராக்கியம். கர்த்தரை அவன் நிந்திச்சது இவனால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. நம்ம ஆளு பரவாயில்ல. ஆமென். நம்ம ஆள் என்னது பரவாயில்ல, யாரை திட்டான்னு திட்டிட்டு போறான், நம்மளே திட்டுறான்னு போயிட்டு இருப்பான். ஆமென். அதே போல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அதாவது உண்மை இல்லாத தெய்வத்தை, ஆமென், உண்மை இல்லாத தெய்வத்தை, அவன் தெய்வத்தை எதையா சொல்லி பாருங்க, நம்மளை விடுவானா சொல்லுங்க? அது உண்மை இல்லாத தெய்வங்க. ஆனா அந்த நம்ம தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், மெய்யான தெய்வம், அப்படிதானே? ஆனா நம்ம தெய்வத்தை என்ன வேணாலும் திட்டு நம்ம பாட்டு காது கேளாத போய் போயிடுவோம். ஆனா அவன் அந்த உண்மை தெய்வமே கிடையாது. உண்மை இல்லாத தெய்வத்தை நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம்னா அவன் நம்மளை வானத்துக்கும் பூமிக்கும் விட்டுருவான்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுவான். ஆமென். அதுக்கு இருக்கு அவனுக்கு வைராக்கியத்தை பாருங்களா, தோத்திரம். ஆனா இங்க இருக்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? இப்படிதான் இருக்காங்க. திட்டு, நல்லா திட்டு, நானும் உன் கூட சேர்ந்து திட்டுறேன்னு நிக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்லை. அவன் ஒரே நோக்கம், அவன் என் தெய்வத்தை அவன் தூசிச்சிட்டானே, என் தெய்வத்தை அவன் நிந்திச்சிட்டானே. ஆமென், தோத்திரம். இந்த கோலியாத்தை கொல்லுகிறவன் அப்படிதான் சொல்லணும். நான் கொல்லுவேன் தான் சொல்லணும் பாருங்க. ஏன்னா நான் சிங்கத்தை கொண்டு இருக்கேன், நான் என்னத்தை கொண்டு இருக்கேன்? கரடியை கொண்டு இருக்கேன். எனக்கு சண்டை போட தெரியாது, நான் கத்துக்கல, நான் எப்பவுமே சொல்றதுதான். ஆமே, தோத்திரம். எனக்கு ஆமே சோத்திரம். கரடி கூட சண்டை போட எனக்கு தெரியும், சிங்கத்து கூட சண்டை போட தெரியும். ஆமேன். அல்ல, இந்த கரடி சிங்கம் யாரை குறிக்கும்? பிசாசு. உனக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் கிடையாது, துரைத்தனங்கள் பிசாசோட தான். அப்ப நம்ம சண்டை யார்கிட்ட தான் போடணும்? நம்ம சண்டை மாம்சத்தோட இருக்கிற மாமனார் மாமியார், மாம்சத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள், இவங்க கூட யுத்தம் பண்ணக்கூடாது. நம்ம இதுல பண்ணிட்டு நடக்கும். இங்க விட்டுருங்க. நம்ம எதிரி, உண்மையான எதிரி யாரு? சாத்தான் தான் பாய்க்கிறோம். ஆமென். சாத்தான் அவங்கிட்ட யுத்தம் பண்ணணும். இப்ப உண்மையான எதிரி சாத்தான் நிக்கிறான், கர்த்தரை தூஷிக்கிறான்னு பாய்க்கிறோம், தூஷிக்கிறான்னு பாய்க்கிறோம். எல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. ஆனா இவன் மட்டும், இவன் ரத்தம் அப்படியே கொதிக்குது, இயேசுவின் நாமத்தை தூஷிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி கொதிக்குது. மித்த இதெல்லாம் குளிர்ந்து போய் இருக்குன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை செலுத்துன்னு பாய்க்கிறோம். ஆமேன். ஆனா பாருங்க, சண்டைக்கு சரிப்பா போங்கிறான் அவன். அந்த சாவலின் வசனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான், பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். இவன் போய் என்ன எடுக்காம பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 40வது வசனத்துல தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்க 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பர்க்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். நீங்க நல்லா கவனிங்க, யுத்தத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? யுத்த ஆயுதங்கள். அதான் வேணும். இவன் என்னத்தை எடுக்கான்? கூழாங்கல். நீங்க கிதியோன் யுத்தத்துக்கு போனது என்னெல்லாம் கொண்டு போனான்? பானையும் தீவெட்டி தான் கொண்டு போனான். இந்த யோசபாத் யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் நல்லவர், துதிக்கிற ஆட்கள் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அதே போல எசேக்கியா ராஜா யுத்தத்துக்கு அவன் ஆள் அனுப்பல, கர்த்தரை சார்ந்தான். ஒரு தூதன் என்ன பண்ணிட்டான்? அத்தனையும் காலி பண்ணி போட்டு போயிட்டான். யுத்தம் பண்ணலாம் அவன் பாய்க்கிறோம், கர்த்தரை சார்ந்து இருந்தான்னு பாய்க்கிறோம். இங்க பாருங்க, அப்போ இது கர்த்தரின் பட்டம், கிதியோன் பட்டயம். ஆனா பட்டயம் இல்லை, என்னதான் இருந்து பானையை உடைச்சாங்க, தீவெட்டியே காட்டினாங்க, எதிரிகளை கர்த்தரே சிதறடித்தார்னு பாய்க்கிறோம். அந்த பெருமையில கடந்தானு, இவன்ட்ட ஒண்ணு இல்லடா அப்படின்ட்டு அப்படிதான் இருந்தான்னு பாய்க்கிறோம். கர்த்தரே சிதறடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற தேவன் நல்லவன் பாய்க்கிறோம். இவன் பாருங்க, ஆமா சோதரன், நீங்க நல்லா கவனிங்க. இவன் எப்படி வானான்னு பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 41வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தீன் எப்படி வரான் பாருங்க. நடந்து தாவீது அண்டைக்கு கிட்ட வந்து பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். அவனுக்கு முன்னால ஒருத்தன் கவசத்தை பிடிக்கிறவன் முன்ன போறான்.
இத இதுல 17:5 அவனுடைய ஆயுதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 17:5 1 சாமுவேல் 17:5 வாசிங்க. அவன் போடுமா. தன் தலையின் மேல் வெண்கல சிராவை போட்டு, அவன் தலை மேல என்ன இருக்கு? வெண்கல கவசம். தலைக்கு மேல வெண்கல கவசம். ஒரு போர் கவசத்தை தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் 7ஆம் வசனம் 5000 சேக்கல் வெள்ளா இருந்தது. 7ஆவது ஈட்டி தாங்கும் நெசவுக்காரின் படைமரத்தின் இப்ப பாருங்க, அவன் ஈட்டியும் அகலம் 600 சேக்கல் இரும்பாய் இருந்தது. பரிசையும் பிடிக்கிறான், அவனுக்கு முன் நடப்பான். இப்ப அவன் யுத்தத்துக்கு எப்படி வாரான் பாருங்க. ஈட்டியோட வாரான், கேடகத்தோட வர்றான், கவசத்தோட வாரான். இப்ப பாருங்க, அந்த தலை கவசத்தின் எடை வந்து 57 கிலோ. தலையில வைக்காம ஒரு தொப்பி, அந்த தொப்பியின் எடை எவ்வளவா? 57 கிலோ. இந்த ஈட்டி 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்காம ஈட்டி போய் வச்சுட்டு போறான் பாருங்க. அந்த ஈட்டி 7 கிலோ. எத்தனை கிலோ? நம்ம கிட்ட எல்லாம் இன்னைக்கு வச்சிருக்க ஈட்டி எத்தனை கிலோல செய்யறாங்கம்மா? ஒரு 1 கிலோ 2 கிலோ செய்வாங்களா இன்னைக்கு உள்ள ஈட்டி? ஆனா அன்னைக்கு அந்த ஈட்டி எத்தனை கிலோல பிடிச்சிட்டு போறான்? 7 கிலோ. தோத்துறான். அப்ப 7 கிலோ தூக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. இவன் பாருங்க 57 கிலோவை தலையில வச்சிருக்கிறான். ஆமே. ஈட்டி, கேடகம் அது ஒரு 10-12 கிலோ. இவ்வளவு அவனுக்கு சேப்பா அவன் என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு வாரான்னு பார்க்கிறோம். ஆனா இவன் என்னத்தை எடுத்துட்டு வரான்? கூழாங்கல். உங்களுக்கு தெரியுமா? கூழாங்கல் இந்த ஓடிச்சுன்னா அதில் கிடக்கும் பாருங்க, அதான் கூழாங்கல். அந்த கூழாங்கலை எடுத்துட்டு அவன் வாரான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவன், நமக்கு நன்மை செய்வாராக. இந்த கூழாங்கல்லின் எடை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்ம பைபிள்ல தான் இல்ல. பைபிள் நிறைய, எப்படி ஒரு 5-6 பைபிள் நம்மகிட்ட இருக்கணும். என்கிட்ட ஏகப்பட்ட பைபிள் நான் வச்சிருக்கிறேன். 1-2 வைக்கல, ஏகப்பட்ட பைபிள் வச்சிருக்கிறேன். அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கூழாங்கல்லின் எடை வந்து 1/2 கிலோ. அந்த தாவீது எடுத்தான அந்த கூழாங்கல் எடை எவ்வளவு? நம்ம கவுன் கல்லாம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 50 கிராம் கல்ல வைப்போமா? நம்ம ஊர் ஆட்கள்லாம் கவுன்ல என்னதமா வைப்பாங்க? கல்லை வச்சு அடிப்பாங்க. எவ்வளவு இருக்கும்? 50 கிராம் இருக்குமா? 100 கிராம் இருக்குமா? தூங்குறவங்களும் அல்லையே சொல்லுங்க, சப்ப கேட்கீங்க. அவன் எவ்வளவு, எத்தனை கிலோ? 1/2 கிலோ கல் என்பதற்கு உங்களுக்கு சொல்றேன். எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க நல்லா கவனிங்க. 2 நாளாகவும் 26-14 வாசிங்க. படையில இந்த கவுன்கள் எரிகிறவர் இருந்தாங்க அந்த காலத்துல. குதிரைப்படை, யானைப்படை, காலப்படை இருந்துச்சுல, அதே போல கவுன்கள் எரிகிறதுக்கு ஒரு படை இருந்தது. வாசிங்க. 2 நாளாகவும் 26-14. பாருங்க, கல் எரிகிற கவன்களையும் அந்த படையில வந்து கல் எரிகிற ஒரு டீம் இருந்தது, வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. தாவீதுக்கு அந்த டீம் வந்ததுன்னு பார்க்கிறோம். அவன் ராஜாவா ஆன பிற்பாடு வந்தது. இப்போ என்ன பண்ணதுன்னா, அந்த நாட்கள் அப்படி படை இருந்ததுன்னு பார்க்கிறோம். நீங்க அந்த படை என்ன பண்ணிச்சுன்னா, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரத்துல 25ஆவது வசனம் பாருங்க. அந்த அவங்க எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மதில் சுவரையே உடைச்சாங்களாம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:25. பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல் எறிந்து நிரப்பி நீரூற்றுகளையும் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் என்ன செஞ்சார்கள்? வெட்டி போட்டார்கள். ஆமா, இன்னும் இடிபடாது இருக்கிற பொழுது கவன்காரர், யாரு? கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதை என்ன செய்தார்கள்? அப்ப இவங்க கல்லால் அடிக்கும் போது எதிரியின் மதில் சுவர்கள் தூள் தூளா நொறுங்கி விழுமா. கைகளோத்தர் அல்லையே சொல்லுங்க. நம்ம செபிக்கிற செபத்துல ஆமே எரிக கோட்டை விழணுங்க. சத்துருன் கோட்டை விழணும். ஆமே, நல்லேலூயா, தோத்திரம். உன்னை சுற்றிலும் அக்கினி மதலா இருப்பார். எதிரியின் கோட்டையே நீ என்ன செய்யணும்? இப்படி தூள் தூளா மாத்தணும். என்ன செய்யணும்? தூள் தூளா மாத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரியாகிய சாத்தான சொல்றேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை சொல்றேன். நீங்க பாருங்க, இந்த படையில எப்படிப்பட்டவங்க இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நியாயாதிபதி 20ஆவது அதிகாரத்துல 16 வாசிங்க.
சோத்திரம். நியாயாதிபதி 20வது அதிகாரத்துல 16 வாசிங்க. அந்த ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் ஆ தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான ஆ 700 பேர் இருந்தார்கள். ஆ. அவர்கள் அனைவரும் ஒரு மயிர் இழப்பும் ஒரு தப்பாதபடிக்கு மயிர் கூட அந்த இலைன்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு முடி அந்த கேப்போட கிடையாதாம், தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். தப்பாது. எதை குறி வைக்காங்களோ அது என்ன செய்யாது, தப்பாது. அந்த கவன்கள் எடை எவ்வளவு? 1/2 கிலோ. என்னது? 1/2 கிலோ. சரி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த கவுன் கல்ல எதுல வைக்காங்க? இந்த கல்லை எதுல வைக்காங்க? அந்த உண்டிக்கோல்ல வைக்காங்க. இந்த ஊர்ல உண்டிக்கோல் ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னொன்னு சொல்றாங்க. அதை என்ன செய்வாங்க, இப்படி ஒரு முறை அப்படி சொல்லாட்டிட்டு விட்டாங்கன்னா அந்த கல்லின் வேகம் எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 150 கிலோமீட்டர் வேகத்துல இந்த கல்லு போகுமா. இன்னைக்கு நம்ம வீசுனா 10 கிலோமீட்டரோட போவது கஷ்டம், 5 கிலோமீட்டரோட போறது கஷ்டம். 5 கிலோமீட்டர் இங்க இருந்து மேடாவுக்கும் போவோம், 10 கிலோமீட்டர் தாம்பரம். இங்க இருந்து கல்லை வீசுனா எங்க போவோம்? போகாது. ஆனா இந்த கல் இந்த இதுக்குள்ள வச்சு சொல்லட்டி வீசுனாங்கன்னா அந்த கல்லின் வேகம் எவ்வளவு? 150 கிலோமீட்டர் வேகம். காரு 100 வேகத்துல போகும்போது அந்த 100 வேகத்துல போய் ஒரு இடத்துல இடிச்சா என்ன ஆகும்? ஒன்று காரு நொறுங்கும், இல்ல மதில் நொறுங்கி நாசமா போகும். 100 கிலோமீட்டர். அப்ப 150னா எவ்வளவு வேகம் பாருங்க. 80 தாண்டும் போது எவ்வளவு வேகத்துல போகும். அப்போ இந்த இதுல வச்சு அவன் சொல்லட்டிட்டு விட்டானா மயிரிலை முடி அளவு கூட என்ன செய்யாதான், குறி தப்பாமல் வச்ச குறி சரியா அடிக்குமா. இதுல கைதேர்ந்த ஆளு யாருன்னு தெரியுமா? தாவீது. யாரு? தாவீது. இந்த கலையை அவன் வனாந்தரத்துல கற்றுக்கொண்டான் என்று யூத பாரம்பரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாசேரின் புக்கு அதுக்கு தனி ஒரு பைபிள் இருக்குது, நாளாகும் புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அது இந்த இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், வாங்கணும். அது எங்க கிடைக்கணும்ட்டு, அதெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்போ ஒரு முறை விட்டா 150 கிலோமீட்டர் வேகத்துல 1/2 கிலோ கல். 1/2 கிலோ கல்லுன்னா இப்படி நீங்க மனசுல வச்சுக்கோங்க, 1/2 கிலோ படி. 1/2 கிலோ படி. இப்பெல்லாம் அவ்வளோ வந்து இதுல வந்து இப்போ படிக்க அதை ஒரு காலத்துல மறந்து போச்சு. காப்படி ஆளாக்கு அது மறந்து போச்சு. இப்போ உள்ள பிள்ளைகிட்ட கேளுங்க, தெரியுமா? போயிடுச்சு, தராசு போச்சு. இப்போ 1/4 கிலோ 1/2 கிலோ யாரு கடையிலையும் கிடையாது. இப்போ எல்லாம் என்னதுதான், அவனும் திருட்டுக்கார பயிலுவ சண்டைக்கு வர போறான்னு அவன் வச்சதுதான். அது என்ன அந்த எப்படி வச்சானோ அப்படிதான் நம்ம எடுத்துட்டோம், கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். தோத்துரும் படிக்கணும். அப்ப 1/2 கிலோ படி யாருக்கு தெரியும்? ஒரு 1/2 கிலோ படியை தூக்கி ஒருத்தர் மண்டையில போட்டா அந்த மண்டை என்ன ஆகும்? அது 150 கிலோமீட்டர் வேகத்துல போச்சுன்னா, ஒரு சின்ன கல்லை தூக்கி மண்டையில போட்டாலும் மண்டை அவுட்டு தானே. அப்ப 1/2 கிலோ படி கற்களை தூக்கி போட்டா என்ன ஆகும்? தோத்துரும். 1 இப்படிப்பட்ட கல் குறி தவறம் கல் எறிகிறவர்கள் தாவீதின் படையில் சேர்ந்தார்கள் என்று 1 12வது சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். நீங்க பாருங்க. அப்போ 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இல்லைங்க, இப்ப இவன் சொல்றான், இவன் இடத்துல வர்றான் 57 கிலோ கவசம், 10-15 கிலோ கேடகம், ஈட்டி எத்தனை கிலோ சொன்னேன்? 7 கிலோ ஈட்டி. இவ்வளத்தோட அவன் வரான். அதான் அவன் சொல்லி காட்டுறான். இவன் எதோட வராங்க? நீ நிந்திச்ச இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருடைய நாமத்துல வராங்க. நீங்க இவங்க எவ்வளவு தூரத்துல நின்னாங்கன்னு 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆமா, பெலிஸ்தீர் ஒரு பெரிய மலை மேல நிற்காங்க, பெரும் சேனையா நிற்காங்க. இஸ்ரவேலர்கள் பெரும் மலை மேல நிற்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு சமவெளி பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த பள்ளத்தாக்கு இப்போ பெலிஸ்தீன் அந்த பள்ளத்தாக்கு நடு மையத்தில் வந்து நின்றுதான், வாடா நான் தூசிச்சேன் உங்க தெய்வத்தை நிச்சயம், வாடா யுத்தத்துக்கு வாடான்னு நினைச்சுட்டான், கூப்பிட்டு நிற்கிறான். அப்போ நடு மத்தியில நிற்கிறான்.
அப்ப படைகள் எல்லாம் எங்க நிக்குது? பின்னால பின்னால இல்ல, மலை மேல நிக்குது. 2 படைகளும் மலை மேல நிக்குது. கோலியாத் எங்க இறங்கிட்டான்? மலையை விட்டு இறங்கி பள்ளத்தாக்கு மத்தியில வந்திருக்காங்க. அது வாசிக்க பார்க்கலாம். அது வாசிச்சது நல்லா 17 13 அதை வாசிக்க பார்க்கலாம். 17வது அதிகாரத்துல எம்மா 3ஆம் வசனமா பெலிஸ்தேர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேல் நின்றார்கள். அவருக்கு நடுவே என்ன இருந்தது? பள்ளத்தாக்கு இருந்தது. 4ஆம் வசனம். அப்பொழுது காத்து உடனே கோலியாத்தின் பேருள்ளவன் என்ன செஞ்சான்? பெலிஸ்தேர் பாளையத்தின் புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் அப்படி சொல்றது. அந்த பள்ளத்தாக்கு நடுவே வந்து நிற்பான். இப்போ அவன் நடுவுல நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? ஈட்டியோட, கேடகத்தோட, கவசத்தோட அவன் வந்து நிக்கிறான். இப்போ அடுத்தது 46 வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி ஓடி வருகையில் தாவீது ஓடி தன் கையை அடப்பையிலே போட்டு அவன் எது? பெலிஸ்தியன் நெற்றி பட எரிந்தான். அந்த கல் அப்ப நான் சொல்றேன், எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல இந்த கல்லு போகுது? 150 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அந்த கல்லின் எடை எவ்வளவு? 1/2 கிலோ. 7 கிலோ. அவன் ஈட்டி, அவனை விட்டுருங்க. இவன்ட்ட இந்த கல்லு ஒரு அடப்பைகளை போட்டு அடிக்கிறான். அவன் பதிந்து போனதுனால அவன் தரையில என்ன செஞ்சான்? மூங்கப்பறை விழுந்தான். 50 வாசிங்க. இவ்விதமாக கவனினாலும் ஒரு கல்லினாலும் மேற்கொண்டு அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் என்ன இல்ல? பட்டயம் இல்லாது இருந்தது. ஓடி என்று மலையில் நின்ற வீரர்கள் என்ன செய்றாங்க? ஓடி போனார்கள் பாய்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ கர்த்தரின் நாமம் பெரியது, வல்லமை. ஆமென். பட்டயத்தை விட, ஈட்டியை விட, கேடகத்தை விட, அதை விட பெரியது என்னது? கர்த்தரின் நாமம். அந்த நாமத்துல தான் போனான்னு பாய்க்கிறோம். அந்த நாமத்துல தான் விசுவாசத்தோட அவன் என்ன செஞ்சான்? கல்ல எரிந்தான் என்று பாய்க்கிறோம். 1/2 கிலோ கல்லு ஒரு தலையில பட்டா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவுட்டு தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, மீதி உள்ள வசனத்தை பாருங்க. அந்த தலையை எடுத்துக்கிட்டு அவன் நேரம் எங்க வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க பார்க்கலாம். 54, 55, 56, 57 அப்படியே வாசிக்க தொடர்ந்து. தாவீது பெலிஸ்தீனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தீனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அப்படியேமா இந்த வாலிபன், இவன் சவுலை பார்த்து சவுல் சொல்லுவான், நீ வாலிபன், இந்த பெலிஸ்தீனோட உன்னால என்ன செய்ய முடியாது அப்படி சொல்றான். இப்போ தலை எங்க இருந்தது? தாவீது கையில இருந்த. இப்ப என்ன கேட்கான்? இந்த வாலிபன் யாருன்னு கேட்கான். இவன் யாரு? நீ அவன் சிறுமைது வர யுத்த வீரன், நீ வாலிபன், அவனோட யுத்தம் பண்ண முடியாதுங்க. இப்ப பாக்கான். இப்ப என்ன சொல்றான்? கோலியாத்தின் தலை யார் கையில இருக்கு? தாவீது. அப்போ இந்த வாலிபன் யாருன்னு அவன்கிட்ட கேட்கான் பாருங்க. யார்கிட்ட? தன்னுடைய பட தலைவர்கிட்ட கேட்கான்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா.
ஆமே 57 58 படிச்சிருங்க பார்க்கலாம். தாவீது பெலிஸ்தியனை கொன்று ஆ, திரும்புகையில் ம், அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். ஆ. பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையில் இருந்தது. பெலிஸ்தீனுடைய அவன் தலை அவன் கையில் இருந்தது. கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், ம், வாலிபனே, ம், நீ யாருடைய மகன் என்று ம், அவனை கேட்டதற்கு ம், தாவீது, ம். நான் பெத்லகேம் ஊரனாகிய ம். உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவன் கையில யார் தலை இருந்தது? ஆமென். இந்த வாய் பெருமையா பேசிச்சு. எதை குறிச்சு பேசிச்சு? ஈட்டியையும் கேடகத்தையும் கவசத்தையும் குறிச்சு பேசின வாய் இப்ப யார் கையில இருக்கு? தாவீது கையில். அதான் துன்மார்க்கனுடைய பெருமையானவைகளை பேசின துன்மார்க்கனுடைய கொம்பு முறிக்கப்பட்டது. வெட்டப்பட்டது. ஆமா, தாவீதின் கொம்பு, நீதிமான் கொம்பு உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. நீதிமான் கொம்பு என்ன செய்தது? உயர்த்தப்பட்டது. இது நீங்க சங்கீதம் 75வது சங்கீதத்துல 4 இருந்து 7 வரை அதுல சொல்லப்படும். துன்மார்க்கன் கொம்பு உயர்த்தாதா, முறிக்கப்படும். ஆனா 75:10 சொல்லுகிறது துன்மார்க்கன் கொம்பு என்ன படும்? வெட்டி போடும். நீதிமான் கொம்பு உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்ற? நீதிமான் அவன்கிட்ட தாழ்மை இருக்கும், அவனுக்கு கிருபை கொடுப்பான்னு பாய்க்கிறோம். அவன் கொம்பு மகிமையா உயரும். ஆமென். நீதிமானுடைய கொம்பு மகிமையா உயரும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு நாள் சவுலின் கொம்பும் துன்மார்க்கமா வச்சு முறிக்கப்பட்டு அந்த இடத்துல தாவீதின் கொம்பு உயர்த்தப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய கொம்பை கர்த்தர் வெட்டி போடுவார், நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்பட்டு. அந்த கொம்புங்கிறது அதிகாரம், ஆளுகை என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கைகளை தட்டி பாடுங்க கொஞ்சம். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்லா இந்த பாட்டை பாடி தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள்
நமக்கு கேடகம், ஈட்டி, கவசம் எல்லாம் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமா, அப்ப இயேசுவின் நாமம், கர்த்தர் நாமம் பலத்த கோட்டை. ஆமென். நீதிமான் அதற்கு ஓடி சுகமா இருப்பான். அவனை எந்த தீ ஆவியும், துஷ்ட ஆவியும், துஷ்டனும், துன்மார்க்கனும் தொட முடியாது. ஆமென். துன்மார்க்க சாத்தானை காலின் கீழே மிதிப்பார், சாம்பலாய் அவன் எரிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இம்மாதத்துல நல்ல கவனிங்க, துன்மார்க்கனுடைய கொம்பு. ஆமென். நான் முதல்ல சொன்னேன், துன்மார்க்கன் உயர்த்தப்படுவது அவன் விழுவதுக்கே, நீதிமான் தாழ்த்தப்படுவது உயர்த்தப்படுவதற்கே. நீதிமானாகி நீங்கள் இம்மாதத்தில் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள்.